திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மாணிக்கவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருவெம்பாவை 11வது பாடல் விளக்கம். திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை 11வது பாடல். உமை கூறா செல்வமுத்தி ஊரா போற்றி, உலகெல்லாம் சிவபுரமாய் வைப்பாய் போற்றி. திருவண்ணாமலை கோயில் கூத்தா போற்றி, திருவே உன் நினைவே என் நாளும் போற்றி. தித்திக்கும் தெல்லமுதே தேனே போற்றி, திருவண்ணாமலையானே போற்றி போற்றி. தாண்டவனே தில்லை பெரும் தேவா போற்றி, திருவண்ணாமலையானே போற்றி போற்றி. திருவெம்பாவை 11வது பாடல். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென. இந்த காலத்துல நாங்கெல்லாம் சின்ன வயசுல கிணத்துல அலை கட்டுவோம். ஒருவர் குதிப்பாரு, அது வேடுக்கு சுத்தி போய் அடிச்சுட்டு வந்து சென்டர்ல வந்து அப்படியே தண்ணி குவியும் பாருங்க. அந்த குவியிற நேரத்தை இன்னொருத்தர் குதிப்பார். அப்ப குதிக்கும் போது ஒரு சவுண்டு வரும் பாருங்க, அந்த சத்தத்துக்கு பேர் தான் முகேர். அது ஒளி குறிப்பு தான். அன்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே, திருவாலங்காடுரையும் செல்வர் தாமேன்னு அப்பர் சுவாமி சொல்லியிருப்பாரு. அதனால திருவெம்பாவையே ஆண்டவனை அம்மையப்பனை அண்ணாமலையானை தீர்த்தமாகவே ஞான தீர்த்தமாகவே ஆளுவதுதான் திருவெம்பாவை. பாவை என்றால் பெண்ணை குறிக்கும். திருப்பாவை போல இங்கு பதுமை என பொருள் பற்றி வந்தது அன்று. ஆண்டாள் நாச்சியாருக்கு முன்னோடி மாணிக்கவாசக பெருமான். திருப்பாவைக்கு முன்னே தோன்றியது திருவெம்பாவை. ஈசனை மாதொரு பாகனாக காட்டி, ஞான தீர்த்தமாக காட்டி, சோதி வடிவாக காட்டி, நீரின்றி அமையாது உலகு எனும் வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க நீர் சிறப்பை காட்டுகின்றதே திருவெம்பாவை ஆகும். மகளிர்கள்லாம் நீராடுகின்றார்கள், அல்லது ஆன்மாக்கள் அறிவாமை இருளை நீக்குவதற்காக ஆண்டவனுடைய அறிவொளி தீர்த்தமாடுகின்றார்கள். இந்த ஞான பொய்கையிலே வண்டுகளாகிய ஆன்மாக்கள் ஞானத்தேனை எடுக்க மொய்க்கின்றன. அதான் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன ஓடி வந்து தன்னை மறந்து விழுகின்றார்கள் பொய்கையிலே. அது மலர்ந்த மாசற்ற சோதியாக உள்ளது. சித்தி நகரிலே பேரின்ப முத்தி பொய்கையிலே ஆடுகின்றார்கள். வெண்தலையான் வந்த 8 அடி தரவு கொச்சக களிப்பாவில் வந்த இந்த செய்யுள் பாடற்பகையிலே நாமும் ஆடலாம் வாருங்கள். கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி. நீர்நிலையிலே ஆடுகின்றவர்கள் கையால் துழாவுவதை உணர்வார்கள் உணர்வுபூர்வமாக. கழல் பாடி எங்களுடைய அறியாமையை கல்விப்பதனாலே பெருமானே தங்கள் திருவைந்தெழுத்து எங்களுக்கு கழலாக இருக்கிறது, காப்பாக இருக்கிறது. ஐயா வழியடியோம். ஐயென்றால் தலைவன், யா என்றால் உயிர்கள். ஐயா என்று யாரை அழைத்தாலும் அவர் உள்ளே இருக்கின்ற சிவத்தை பார்க்கின்றோம் என்ற உயர்ந்த பொருள் கொண்டு, தலைவனே உயிர்களாகிய நாங்கள் வழி வழியாக உங்களுக்கு அடிமை செய்ய வேண்டும். அந்த அடிமை பரம்பரையிலே வந்து கொண்டிருக்கின்றோம். பரம் என்றால் சிவம், பறை என்றால் சக்தி. சிவசக்தி என்பது சொல்லுதான் பொருள்தான் அங்கு பரம்பரை என்ற சொல்லை குறிக்கும். வழி வழி அடிமையாக கேளாய் நம் கிளைகிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்குவன் கோலிலியம் பெருமான் என்று திருஞான சம்பந்தர் சொல்வது போல, குடி குடி ஆட்செய்பவர்க்கே கொண்டும் கொடுத்தும் நாங்கள் வாழுகின்றோம் என்று சேந்தனார் திருப்பல்லாண்டிலே காட்டுவது போல, மாணிக்கவாசக பெருமானும் பெண்களினுடைய மனதிலே பசுமரத்தாணி போல இந்த கருத்தை பதிய வைக்கின்றார். சிவனுக்கே நாங்கள் வழியடியோம் போற்றிவோம் நமச்சிவாய் என்ற பாட்டில் கூட அவர் ஓம் மகரமையை உச்சரிக்கவில்லை. ஆனால் இங்கே வழியடியோ என்று பெருமானை அழைத்து இந்த கருத்தை திண்ணமாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற மகளிர்களுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்று பெருமானுக்கும் அவருடைய திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார் பெருமான். இது யார் பொருட்டு என்றால் நம் பொருட்டு. இங்கே மகரமை ஏன் போடுகிறார் என்று சொன்னால், அறியாமை முற்றிலும் நீங்க வேண்டும் பெருமானை என்பதற்காக. வழியடியோ வழியே சிவபெருமானுக்கு அடிமையாக வாழ்வதற்கே பிறப்பெனும் பேதமை நீங்கி சிறப்பெனும் உலகுக்கு செல்லும் வழியாகும் என்று காட்டுகின்றார். ஆறுகள் போல் வாழ்ந்தோம் வாழுகின்றோம் காண் பெருமானே, நீ காணவில்லையா? எங்களை காண மாட்டாயா? முத்திக்கரை ஏற்ற வா ஐயா. திருவாசகம் திருவெம்பாவை உருகி ஓதுகின்றோம் பெருமானே. செய்யா செம்மையானவனே, சிறப்பெனும் செம்பொருளே என்று ஒரு பொருளும், செய் யா
யாவாகிய உயிர்களாகிய நாங்கள் முத்தி வழிக்கு எங்களை அழைத்து முத்தி இன்பத்தை நுகரச் செய் என்ற ஒரு பொருளையும் இந்த வெளியிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். வெண்ணீராடி திருவெண்ணிற்றிலே திருமஞ்சனம் ஏற்றுக்கொள்பவனே, செல்வா செல்வாய செல்வத்தை தருபவனே, முத்தி செல்வனே, முக்கண் மூர்த்தியே என்று ஒரு பொருளும், அண்ணாமலையானே சொல்வது போல மணிவாசக மூர்த்தி நம் குருபிரான் நமக்கு சொல்லுகின்றார். செல் வா என்ற திருவுருளை பெறுவதற்கு செல், வெண்ணீற்றை பேணி அதை பூசி இறைவன் திருக்குளத்திலே திருமுறைகளிலே திருவாசகத்தை ஓதி ஆடு, ஞான தீர்த்தமாடு என்று காட்டுகின்றார். இந்த வழியாக செல் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அப்படி சென்றால் வாவென்ற அருட்சக்தி நம்மை கொண்டு போய் அப்பனிடம் சேர்த்துவிடும். திரோதானம் திருவருளாகும். அத்தியை வியந்தது என்று சிறு குறிப்பு வரைந்தனரே பெரியோர்கள். அந்த திருக்குறிப்பை இங்கே பெருமான் நமக்கு ஊட்டுகின்றார், காட்டுகின்றார். நல்வழி செல்ல பாதை செப்பனிட்டு செய்து தருகின்றார். ஒச்சக கலிப்பா நம்மை இச்சகத்திலே சிறப்பாக்கும் கழிப்பா. மாணிக்க வாசகர் அன்பா நம்மை செம்மையூட்டும் பண்பா. அம்பம் காட்டும் திருவாசகமே நமக்கு தெம்பா. இன்பா தந்த வாதவூரர் வாழ்க வாழ்க. இப்ப பாடலுக்கு வருவோம். செல்வா செல்வா வெண்ணீராடி செல்வா என்று சொன்னார் இல்லையா? அதை நம்ம எப்படி பிரிச்சோம்? செல் கூட்டல் வா என்று பிரிச்சோம் இல்லையா? அப்ப வான்னா அருட்சக்தியை குறிக்கும், சிவாய நமல. அப்ப அந்த அருட்சக்தி எப்படிப்பட்டவள்? சிறுமருங்குள். எங்க மாசிலாமணி ஈஸ்வரர் இருக்காரு திரு வடமு திருமுல்லை வாயில்ல, அங்க அம்பாளுக்கு பேரு கொடியிடை நாயகி. அப்ப மாசிலாமணி மணி பிரகாசம், நம்முடைய மனதிலே அறியாமை என்கின்ற மாசு உள்ளது. அதை கல்விக்க பெருமான் மாசிலாமணியாக உள்ளே எழ வேண்டும். அதற்கு நம்முடைய ஆன்மா நீல நிறத்திலிருந்து மாறி நித்திலமாக வேண்டும், வெண்மை நிறம் பளிங்கு நிறம் வர வேண்டும். அதற்கு பின் தான் மாசிலாமணி ஜோதி பிரகாசம் பதிவார். அதற்கு அருள் செய்வது துணை செய்வது அருட்சக்தி. திரோதானமாக இந்த உலகத்தை காட்டி நம்மளை சிவத்தை மறைத்து மீண்டும் அனுபவத்தை ஊட்டி சிவமே வேண்டும் என்ற நிலைக்கு திருவுருளாக தள்ளும். அதுதான் வா என்ற அருட்சக்தி. சிறுமருங்குள் என் தாய் கொடியிடை நாயகி இங்கே ஞாபகத்திற்கு நினைவூட்டுகின்றார் எம்பெருமான். அம்மையே எம்பிராட்டி கொடியிடை நாயகியுடனாக எம்பெருமான் திரு மாசிலாமணீசன் திருவடிகள் போற்றி போற்றி. சிறு மருங்குள் என்றால் சிறு இடை, அதுதான் கொடியிடை என்று அடியேன் சொன்னேன். சிறு மருங்குள் மையார் தடம் கண், மையார் தடம் கண்ணி அம்மை என்று அம்பாளுக்கு ஒரு பெயர். உண்ணாமுலைத்தாய் மையார் தடம் கண்ணி. தடம் என்ற சொல்லுக்கு வழி என்று ஒரு பொருள், பெருமை என்று ஒரு பொருள், செல்வ மிகுதி என்று ஒரு பொருள். எனவே அந்த கண் அருள் கண், அவனருளே கண்ணாக காட்டிய நல்லால் ஆரொருவர் அவரை காண்பார்கள் என்று சொல்வார்கள் பெரியவர்கள் ஞானிகள். எனவே அவன் அருளே கண்ணாக காட்டுகின்றது, அதை இங்கே காட்டுகின்றார். பெண் அந்த கண் எப்படிப்பட்டது? கருணை மிக்கது, கருணை தடம். எனவே அந்த தடம் வழியிலே நம்மை பெருமைக்குரியவராக செல்வ மிகுதியாக முத்தி செல்வத்தை நமக்கு பெற்று தருகின்ற அம்மையே, அப்படிப்பட்ட அந்த மடந்தையின் மணவாளனே. சிறப்பு பொருளாக மையார் தடம், இந்த வாழ்க்கை இருள் நிறைந்த தடம். அந்த இருள் நிறைந்த தடத்தை நாம் இன்பம் என்று நினைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு கண், கண் என்றால் அறிவு என்று ஒரு பொருள் இருக்கிறது. அம்மையப்பருடைய திருவுருளே நமக்கு கண்ணாக காட்டி நம்மை அந்த மணாளன் முத்தியிலே ஆன்மாக்கள் இறைவனை பெறுவதற்கு கூட நல்லூர் பெருமணம் என்று ஒரு பெயர் சொல்லி இருக்கின்றார்கள் பெரியவர்கள் ஞானிகள். கல்லூர் பெருமணம் வேண்டா நல்லூர் பெருமானே, நல்லூர் பெருமணம் வேண்டும் என்று ஞானசம்பந்தர் ஆச்சால்புரத்திலே கேட்டிருப்பார். இப்படி அருள் கண் கொண்டு தங்களிடம் வந்து சேர்க்கின்ற மடந்தை மணவாளா, நித்த மணவாளா, நிரம்ப அழகியரே செய்யா. தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் போது அது சிவக்கும். அப்படி தொடர்ந்து முத்திக்கு ஆன்மாக்களை சேர்த்து கொண்டே இருக்கின்றான் பெருமான். அதனால அவர் செய்யன் செய்யன் செம்மேனியான். பெருமான் ஆடி தருகின்ற திருநீரு நமக்கு செல்வம். அச்செல்வமே நாம் கிரிவலம் செய்யும் போதும் எப்போதும் நம்முடைய திருநெற்றியிலே துளங்க வேண்டும், களையாமல் காண வேண்டும். கவச்சமாக அந்த திருநீர் நம்மளை காப்பாற்றும்.
அருள் சக்தி. பராவணம் ஆவது நீரு என்று ஞானசம்பந்தர் பாடியிருப்பார். பராவணம் என்றால் பராசக்தியின் வடிவம். பெருமானிடம் இருந்து வருகின்ற நல்ல அதிர்வுகளை ஈர்த்து நம்முடைய மூளையிலே செலுத்துகின்றது திருநீரு. அதனால் திருநீரை நாம் எப்போதும் போற்றி பேணி அணிந்து இன்பமாக வாழ்வோம். அடுத்து 6வது அடியிலே ஐயா என்று மீண்டும் ஒரு வரை ஐ தலைவன், யா உயிர்கள் என பிரித்துக் கொண்டு ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில். 3வது அடியில ஒரு ஐயா, 6வது அடியில ஒரு ஐயா. இந்த உயிர்கள் 3 நிலையில இருக்கும். கேவலம், சகலம், முத்தி. அத முதல் ஐயா 6வது பாட்டிலும் ஐயா வைத்து இந்த 3 நிலையிலும் பெரிய நிலை எது என்றால் முத்தி நிலை. அங்கு போகுவதற்கு வழி அப்படின்னு 3வது அடியில சொல்றார். அதுக்கு அடியோம் என்று மகரமை வைக்கிறார். அந்த அடி உன்னுடைய அறியாமையை நீக்கும் என்று காட்டுகின்றார். வாழ்ந்தோம், அந்த அடியை பிடித்து வாழ்ந்தால் ஆரழல் போல் வாழ்ந்தால், பெருமான் இணைந்து தீப்பட்ட மெழுகு போல் உருகி வாழ்ந்தால் நாம் இங்கே அருளும் விளையாட்டில் வெற்றி பெற்று பெருமானின் உலகத்திற்கு செல்லலாம் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3வது அடியில இன்னொரு பொருளாகவும் அடியனுக்கு இப்போது நினைவுக்கு ஊட்டுகின்றார் அண்ணாமலையான். ஐயா ஐயன்னா தலைவன், யா உயிர்கள், வழி அடி அப்படின்னு புரிச்சுக்கணும். அடி நமச்சிவாய அடி. அடி உதவுறது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி தலைவா உயிர்களாகிய நாங்கள் வழியாக தங்களுடைய அடிகளை பற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த ஓம் படி அடியோம் வாழ்ந்தோம் என்று 2 ஓங்காரத்தை போட்டுகின்றார். அது உயிருக்குள்ளும் உடம்புக்குள்ளும் நம்முடைய ஓங்காரமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஓங்காரமாக இருக்கிறது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அந்த அடியை பிடித்து ஓங்காரத்து தலைவனாக இருக்கின்ற ஓங்கார ஓம் வடிவமாக இருக்கின்ற மந்திரத்தின் எழுத்துக்களாக சொற்களாக மந்திரங்களாக இருக்கின்ற பெருமானை பிடித்து வாழ்ந்து வாழ்ந்து ஓம் என்ற ஓங்காரத்துக்குள்ளே நாம் இருக்கின்றோம் நினைந்து அந்த ஓங்காரத்து பொருளை உட்பொருளை அறிவை அறிவால் அறிவது பொருள் என கொண்டு வாழச் சொல்லுகின்றார் மாணிக்க வாசக பெருமான். அடி ஓம் வாழ்ந்து ஓம் கான் ஆரல் போல் இருந்து கான் அருள் கண் கொண்டு கான் திருவெம்பாவை ஓதி சிவபூஜை செய்து செய்யா கான் செய்து கான் வெந்நீர் ஆடி கான் செல்வாய செல்வத்தை கான் கொடியடை நாயகி சிறுமருங்குள் மையார் தடம் கண் மடந்தை மணவாளனை கான் தீர்த்தமாக கான். யாவாகிய உயிர்களே ஐயென்ற தலைவனை ஆட்கொண்டு அருளும் தலைவனை விளையாட்டு காட்டுகின்ற தலைவனை. என்ன விளையாட்டு? படைக்கின்றான், காக்கின்றான், ஒடுக்குகின்றான். அதே போல் நாம் பிறக்கின்றோம், படைத்தல், வளர்கின்றோம், பல்வேறு தொழிலை செய்கின்றோம். இறைவனை மறந்தே போய்விடுகிற சிலர். அப்படியெல்லாம் இல்லாது இறைவனைந்து வாழ்ந்தால் காத்த தொழிலை சிறந்து நம்மை காப்பாற்றும் இறைவனிடம் கொண்டு போய் சேரலாம். இல்லை என்றால் மீண்டில் இருட்டில் போகலாம். அது ஒடுங்குதல். அதைத்தான் இல் என்று பிரித்து விளையாட்டு எங்கு நடக்கின்றது? உடம்பை கொடுத்து இந்த இல்லத்துக்குள்ளே நடக்கின்றான். கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. பிரகாசை தருகின்ற குருவுக்கெல்லாம் குருவாக மணியாக விளங்குகின்ற திரு அண்ணாமலையார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொல்லும் போது இமைப்போதும் நீங்காதவன் எங்கே வாழ்கின்றான், எப்படி வாழ வேண்டும் நாம் என்று இந்த சிவபுராண அடி நமக்கு காட்டுகின்றது. அதுதான் அடியோம் என்று அங்கே குறிக்கின்றார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில், நெஞ்சு கூட்டல் இல் என்று பிரித்து கொண்டு நெஞ்சத்தை இல்லாக கொண்டு வீடாக கொண்டு அந்த வீட்டிலே பூசை வீடாக கொண்டு அங்கே சிவலிங்கத்தை பிரதிட்டை செய்து மனத்தாலே அன்பாலே பூசையை ஏற்றி கண்ணீர் மல்கி கசிந்து உருகி கொண்டே வாழ்ந்தோம். ஓங்கார பொருளை நினைந்து வாழ்ந்தால் அந்த விளையாட்டு நிற்கும். பெருமானுடைய திருவடி உலகம் புகுந்து பேரின்பத்தை அடையலாம் என்று காட்டுகின்றார் மாணிக்க வாசக மூர்த்தி. அறிவாகிய உயிர்கள் தன் இனத்தோடு சேராமல் அறிவற்ற சடத்தையே விரும்பி அதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றதே. பாசம் வழுக்கும் என்று தெரியாமல் அறியாமல் வாழ்கின்ற உயிரை பேரறிவு பரம்பொருளான தன்னோடு சேர்த்து அதற்கு பேரின்பத்தை ஊட்டி சிவலோகத்திலே வாழ வைக்க வேண்டும் என்று பெருமான் இந்த விளையாட்டுகள் எல்லாம் செய்கின்றான்.
என்று காட்டுகின்றார் மணிவாசகமூர்த்தி. ஆரூர் இனிதமர்ந்தார் தாம் ஒன்று வேண்டுவரேல் நா படிமக்களும் செய்து தொழுது உய் மடநெஞ்சே என்று திருநாவுக்கரசு பெருமான் காட்டுவார். அதைதான் இங்கே உய்யும் வகை, இதையெல்லாம் உய்யும் வகை என்று மணிவாசக பெருமானும் குறிப்பிடுகின்றார். திருவெம்பாவை ஓதி பொருள் உணர்ந்து ஓதி, முற்றோதுதல் என்றால் பொருளை முற்றும் உணர்ந்து ஓத வேண்டும் என்பதே பொருள். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று பாடிக்கொண்டு வேகமாக ஓதினால் எப்படி? கால தத்துவத்தை வென்று காலன் கை போகாமல் இருக்கவே திருவாசகம் ஓத வேண்டும், கசிந்து ஓத வேண்டும், கண்ணீர் மல்கி ஓத வேண்டும், தேர ஓத வேண்டும். உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் ஒய்ந்தொழிந்தோ. எத்தனை ஓம் போடுறாரு பாருங்க, ஓங்காரம். அதை எப்படி பிரிச்சுக்கலாம்? உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் உய்ந்து இந்த பிறவி ஒழிந்து ஓம் எய்யாமல் காப்பாய் எமை. எம் கூட்டல் ஐ என்று பிரித்து எம் தலைவா திரு அண்ணாமலையானே. உய்வார்கள் என்பதை இரண்டு பொருளாக நாம் பிரித்து காண்பது சிறப்பு பொது. இந்த உலகத்திலே வாழ வேண்டிய பொருள்களை எல்லாம் கேட்டு பெற்று இன்பமாக வாழ்ந்து பெறுவது என்று ஒரு பொருள். கடைத்தேறி பெருமான் திருவடியிலே வாழ வேண்டும் என்பது ஒரு பொருள். இந்த உலகத்திலே வேண்டிய பொருள் கேட்டு பெற்று உய்ந்தார்களே, அது எனக்கு வேண்டாம் சாமி, சிவமே நீதான் எனக்கு வேண்டும், வேண்டத்தக்கது அறிவோயினி. எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? அறிவு பொருளான நீதான் அண்ணாமலையே, பேரறிவே, உன் திருவடி நிழலே எனக்கு வேண்டும், வெம்மை பிறவிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்கின்றார் மாணிக்கவாசகர். அன்பர்கள் உய்த்து உணர்க. எய்யாமை என்பதற்கு மூன்று பொருள்கள் உள்ளன: அறியாமை, வருந்தாமை, இளையாமை. எனவே நாம் அந்த பொருளையே ஒவ்வொன்றும் பொருத்தி பார்க்கின்ற போது, மீண்டும் அறியாமையில் என்னை இருக்க விடாதே, காப்பாற்று பெருமானே. மீண்டும் மீண்டும் இந்த பிறவியில வருந்தாமல் உயிர்களாகிய நாங்கள் உங்களுடைய திருவடியில வர வேண்டும். இழைக்கின்ற பிறப்பு, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்கின்றாரே மணிவாசகமூர்த்தி. அப்படி இழைக்கின்ற பிறப்பில் எக்காலத்தை கொண்டும் போகாமல் காப்பா எமை எம் தலைவனே திருவண்ணாமலையானே. இத்துணையும் இந்த ஒரு பாடலிலே நாம் கேட்கின்ற உயிர்களை போலவே நாமும் அறிவு தெளிவு பெற வேண்டும். மணியே, கண்மணியே, உயிர்மணியே, அறிவு பெற்று தெளிவாயாக, அறிவொளியில் எழுவாயாக. ஏலோர் எம்பாவாய் என் அறிவு மணியே என்று மணிவாசகம் மூர்த்தி நமக்காக பாடி அருளிருக்கின்றார். பேசுவித்தால் ஆரொருவர் பேசாதாரே என்பது போல பெருமான் பேசுவித்தார், யாம் பேசினோம். எல்லா புகழும் எம்பெருமான் திரு அண்ணாமலையாருக்கு. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஞானாசிரியர் மணிவாசகமூர்த்தி திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலைக்கு அரோகரா. எல்லோரும் இந்த மார்கழி திங்களிலே மதியை நிறைத்துக் கொள்ள திருவெம்பாவை ஓதி தித்திக்கும் வாழ்வை பெற்று எம்பெருமானுடைய முத்தி உலகத்திலே சென்று திகழ்வோம். திருச்சிற்றம்பலம். விளம்பரம் இல்லாத நம்முடைய உலகெல்லாம் சிவபுரம் யூடியூப் சேனலை ஞானதானமாக எல்லோருக்கும் பரவ செய்யுங்கள். சிவபுண்ணியத்தை பெற்று உய்யுங்கள். சிவா. உரை கேட்டு உங்கள் எண்ணத்தில் உதிக்கும் கருத்துக்களை பதிவிடுக. படைப்பாளனுக்கு என்றுமே ஊக்கம் கொடுக்க. காசு கேட்கவில்லை, கருத்தை கேட்கிறோம். சிவா. திருச்சிற்றம்பலம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகெல்லாம்.